அங்கேன் டேர்மிஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோன்மின்னோட கிவ்ஸ் யூ மெசேஜ் செகண்ட் பார்ட் தாண்டா. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, ஏன் இவ ஒன் ஷாட்லேயே முடிக்காமல் 2 ஷாட்டாக வச்சுருக்கா அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குடா. நான் ஹாஸ்டலில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு லேட் நைட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹாரர்லாம் ட்ரை பண்ணுறேன். தனியாக தாண்டா இருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி அதேமாரி தான் அந்த ஒன் ஷாட்லேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ரெக்கார்ட் பண்ணி பாதியிலே ஆனதும் என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆச்சு. அதோ ஒரு நெகட்டிவ் ஃபீல். இந்த விஷயத்தை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறதுனாலையா என்னமோ தெரியல, நானாக இமேஜின் பண்ணிக்கிட்டதாக கூட இருக்கலாம். ஸோ எனிவே நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால் அது பாதியிலே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஓகே டார்மிஸ், நம்ம போன பார்ட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, சுகாவும் ஜிமினும் அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் சடனாக அந்த டோர் க்ளாஸ் ஆகிருக்கும். சுகாவும் அது நம்ஜினோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி டோரை நாக் பண்ணிலாம் பார்த்துருப்பாரு. பட் அந்த டோர் திறக்கவே இல்லை. ஸோ இதிலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. சே, எந்நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல இவனுக்கு. ஜிமின் இங்கே வா, இந்த கதவை வந்து எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஜிமின் ஜிமின் ஒன்று ஜிமின் எங்கடா போன? ஜிமின் விளையாடாத. என்னடா ஆளாளுக்கு கூப்பிட்டு வந்து விளையாண்டுட்ருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையாக வெளியே வந்துடு ஜிமின், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சுகாவும் அந்த ரூம் ஃபுல்லாக ஜிமினை தேடுறான். ஆனால் எங்கேயுமே இல்லை. சுகாக்குன்னா இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஜிமின் எங்கடா இருக்க? ஒன்று தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கடா இருக்க? சுகானா ரொம்ப பயப்படுறான். அப்படியே ஜிம்னை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேர் இறங்கி கீழே தான் வரான். ஜிமின் 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 எங்கே போயிட்டு? ஜிமின். சுகா என்னடா என்னாச்சு? ஜிமினை பார்த்தியா? ஜிமினா உங்கள்கிட்ட தானே வந்தான்? என்னாச்சு சுகா? நம்ஜூன் ஜிமினை காணும். எது? ஜிமினை காணுமா? டேய் உங்கள்கிட்ட தானே வந்தான்? ஆமாம், நாங்கள் ரூமில் தான் இருந்தோம். சடனாக அந்த ரூம் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. நானும் நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சி வந்து கூப்பிட்டேன் உங்களை. ஆனால் யாருமே வரல. திரும்பி பார்த்தா ஜிமினை காணும். என்னடா சொல்லியிருக்க? ரூமில் இருந்தால் எங்கே போனோம்? அதான் நம்ஜூன் எனக்கு தெரியல. என்னாச்சு? இதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ பார்த்தியா நம்ஜூன் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு? என்னைக்கிட்ட நான் சொன்னேன், நீ கேட்டிருக்க. இப்போ பார்த்தியா? ஜிம் இப்போ போய் சண்டை போட்டுட்ருக்காதா என்கிட்ட. ஜிமினை தேடணும் ஃபஸ்ட்டு, வா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் அந்த வீடு ஃபுல்லாக ஜிமினை தேடுறாங்க. ஆனால் ஜிமின் எங்கேயுமே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டை சுற்றி தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. சடனாக ஜிமினோட வாய்ஸ் கேட்குது. கவாதுங்க கவாதுங்க, சுகா சுகா நான் இங்கே இருக்கேன், இங்கே பாரு. அப்படியே எல்லாரும் ஃப்ரெஞ்சாகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்கு மேலே தான் ஜிமின் நிற்கிறான். ஆனால் ஜிமின் எங்கேயுமே பேலன்ஸ் பண்ணலை. அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவங்க பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு கருப்புருவம் அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்குது. அப்படியே விழுகிற ஸ்டேஜில் தான் ஜிமின் நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. டேய் யார் நானி? யார் நானி? என் ஜிமினை என்னடா பண்ணிகிட்ருக்க? என் ஜிமினை ஒழுங்காக விட்டுரு. டேய் டேய் அவனுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது. யார்? ஒழுங்காக என் ஜிமினை விட்டுரு அப்படின்னு சொல்லி சுகா ரொம்ப பயப்படுறான். சடனாக ஜிமின் ஷர்ட்டில் இருந்து அந்த உருவம் கை விட்டுருது. ஜிமினும் கீழே விலக தான் போகிறான். டக்குன்னு சுகா போய் பிடிச்சிட்றான். சுகா சுகா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, ரொம்ப பயமாக இருக்கு சுகா. இங்கே பாரு ஜிமின், ஒன்றும் இல்லை நான் இருக்கல, ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லி சுகாவும் மேலே பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஜின்னன்னா ரொம்ப பயப்படுறான். நம்ஜூன் இல்லை, இதுக்கு மேலே நம்ம இங்கிறது சரியாகாது,
வா போயிடலாம், வாடா வா போயிடலாம். சுகா வா, நம்ம கிளம்புவோம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்ட தான் போகிறாங்க. நம்ஜூன் கேட் மேலே கையை வச்சதும் ஏதோ அவனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆ, ஆ. என்னாச்சு நம்ஜூன்? தெரியல சுகா, ஏதோ எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா சொல்கிற? ஆமாம் சுகா, இங்கே வா, நான் பார்க்குறேன். சுகா பார்த்து, என்னடா நடக்குதுங்க? தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து பயங்கரமாக மழை பெய்யுது. அவங்களுக்கும் வெளியே நிற்க முடியல, அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகுது. மறுபடியும் அவங்க எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே 4 பேரும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அப்படி அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது சடனாக சுகா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனும் எடுத்து பார்க்குறான். ஆனால் அது அன்னோன் நம்பரில் இருந்துருக்குது. என்ன அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் என்ன மறந்து இன்னொரு பையன் கூட நான் வாழ விட்ட வேணாம் அப்படின்னு இருக்குது. சுகாக்குன்னா ஒன்றுமே புரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். பார்த்தா அடுத்த ஒரு வாய்ஸ் நோட் தான் வருது. என்ன அப்படின்னா, என்ன சுகா, என்னை மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கவள? எப்படி ஒன்று நான் வாழ விடுவேன், ஆனால் நான் ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டேன். நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கால ஒருத்தன், அவனை தான் நான் கொல்ல போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு இருக்குது. இந்த வாய்ஸ் கேட்ட உடனே சுகாக்குன்னா என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். சுகா, என்னாச்சுடா? என்ன மெசேஜ் அது? யார் அது? எனக்கு எனக்கு ஏதோ இந்த பயமாக இருக்குடா, ஏதோ தப்பாக நடக்க போகுது. எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லி சுகாவும் திருப்பி பார்க்குறான். ஆனால் அங்கே ஜிமினை காணோம். ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. ஜிமின் எங்கடா? ஜிமின் எங்கே போயிட்டு? சுகா நில்ல, என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. யார் அதை மெசேஜ் அனுப்புனது? சொல்ல போறியா இல்லையா? இப்போ ஜிமினை வேற காணோம். என்னடா நடக்குதுங்க? நம்ஜா, அது என்னடா சொல்லு, அப்போதானே தெரியும். நம்ஜான், அது அவன் பேர் ஜான். அவனை எனக்கு காலேஜ் டேஸில் தெரியும். வாங்கடா, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்ம சுகா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஜூனியராக ஜான் ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருந்தான். சுகாவுக்கு ஜானை பார்த்த அன்னைக்கே பிடிச்சிருந்துருக்கும். சுகா தான் ஃபஸ்ட்டு ஜானை ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் ஜானுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் சுகா விடலை, ஜான் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே சுகாவுக்கு காலேஜ் முடிய போகுது. அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு சுகா ஜான்கிட்ட பேசுகிறான். ஜான், என்ன சுகா, எனக்கு தெரியும் ஜான், நீ வேணா லவ் பண்ணுற அப்படின்னு. ஆனால் உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதோ தயக்கம். எனக்கு அது நல்லாவே புரியுது. இந்த 1 இயராக உன் பின்னாடி தான் நான் சுற்றிட்டுருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட என்னை திரும்பி கூட நீ பார்க்கல. ஆனாலும் உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன் ஜான், ஏன் இப்படி இருக்க? இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் அவனை பார்ப்பனான்னு கூட எனக்கு தெரியாது. எப்பயாச்சும் சொல்லலாம்ல? சுகா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல சுகா. ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் சுகா, என்னால் ஒன்று லவ் பண்ண முடியாது. அதான் ஏன்னு கேட்குறேன். சுகா, இங்கே பாரு, நான் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பையன். நான் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு பெரிய கனவு சுகா. ஆனால் நான் இப்படி லவ் அதுன்னெல்லாம் போயிட்டேன் அப்படின்னா என்னால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இன்னும் நீ உண்மையாக லவ் பண்ண அப்படின்னா என்னோடய ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண. நானே உன்னை தேடி வரேன் சுகா. ப்ளீஸ்
எனக்காக இது மட்டும் பண்ணுறியா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஜான், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நானும் என்னோடய கரியரில் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுகாவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுதான் லாஸ்ட்டாக சுகா அவனை பார்த்தது. அதுக்கப்புறம் சுகாவுக்கு அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய சுகா விசாரித்து பார்த்துருப்பான். ஆனால் ஜானை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடச்சிருந்துருக்காது. சுகாவும் அதுக்கப்புறம் விட்டுட்டான். இப்போதெல்லாம் நடந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். சுகாவுக்கு இப்போது 33 ஏஜ் ஆகுது. இப்போ ப்ரெசன்ட் சீன் பார்த்தா நம் ஜூன் இதுதான் நடந்தது. அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய நான் தேடினேன்டா, ஆனால் அவனை எங்கேயுமே கிடைக்கல. எங்கே போனால் என்னன்னா ஒன்றுமே தெரியல. அவன் இருந்த ஆர்ஃபனேஜ்லேயும் போய் தேடி பார்த்தேன். ஆனால் அவங்களும் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு தெரியாது, ஸ்டடீஸுக்காக வெளியே போனான், அதுக்கப்புறம் எங்கே போனால் என்னன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு பிடிக்காம தான் அன்றைக்கி அப்படி சொன்னான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் நம்ஜோ. ஆனால் இப்போது இப்படியெல்லாம் நடக்குது, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி சுகா இங்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். இப்படி தான் மறுநாள் ஆகுது. ஆனால் இவங்க எங்கே தேடியும் ஜிமன் கிடைக்கவே இல்லை. சுகாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அவங்களும் ஜிமனை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஜிமன் எங்கேயுமே கிடைக்கல. எப்படி தாண்டா டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. சுகா எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அவங்க அப்பா அம்மானா டெய்லி நம்ம ஜோனையும் ஜின்னையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பையனை நீங்கள் தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறான், ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறான், ஜிமின்னு இருக்கான், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. ஆனால் நம்ம ஜின்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. சுகா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான். இப்படி தாண்டா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஒரு நாள் சுகா தூங்கிட்டுருக்கான். சடனாக அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அது யாருன்னா ஜான் தான் வரான். சுகா, எனக்கு தெரியும் இந்த 2 இயர்ஸாக நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. ஆனால் நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல சுகா. உன் ஜிமினனை இவ்வளோ லவ் பண்ணலை. அப்போ நான் யாருடா? என்ன நீ லவ் பண்ணவே இல்லையா? உனக்காக எவ்வளோ ஆசாசியாக அன்றைக்கி வந்தேன் தெரியுமா? ஆனால் என்னால் உன்னை பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீ இப்போ ரொம்ப கஷ்டப்படுறல, அதுவும் ஜிமினை நினச்சி என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல சுகா. உன்னை நான் எப்படி பார்த்துருந்தேன் தெரியுமா? எவ்வளோ ப்ரைட் ஸ்மைலாக, எவ்வளோ ஹாப்பியான ஃபேஸ். ஆனால் இப்போ நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சுகா. அதுவும் உன் ஜிம்முனுக்காக தானே. இதுக்கு மேலேயும் என்னால் உனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்க முடியல சுகா. உனக்கு உன் ஜிமின் கிடச்சா நீ ஹாப்பி ஆயிடுவேல்ல. உன் ஜிமின் தானே உனக்கு வேணும், அவன் வேறு எங்கேயும் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக எங்கே பேசணும்? நம்ம காலேஜில் தானே, அங்கே தான் அவன் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோனை போயிடுறான். சடனாக இந்த ட்ரீமில் இருந்து சுகா வெளியே வந்துடுறான். அப்படியே பயந்து பெட்டில் தான் உட்காந்துருக்கான். என்னது காலேஜ்லையா? அங்கே அங்கே என்ன பண்ணுறான் ஜெமின் அப்படின்னு சொல்லி சுகாவும் டைம் பார்க்குறான். பார்த்தா மார்னிங் 7:30 ஆயிடுச்சு. ஒரு மினிட் கூட சுகா வெயிட் பண்ணல. சடனாக கிளம்பி அவங்க காலேஜ் தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா சுகாவுக்கு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, அவங்க இருந்த காலேஜ் இப்போ அங்கே இல்லை. அது இப்போ ஒரு செமெட்ரியாக இருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 8 இயர்ஸ் பேக் அவங்க காலேஜ் பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருந்திருக்கும். அந்த சர்ச்சோட இடத்துல தான் அந்த காலேஜ் இருந்திருக்கும். ஸோ அந்த சர்ச்சுக்காரங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு செமெட்ரி இல்லை, ஸோ அதனால்
அந்த காலேஜ் இருக்கிற இடத்த எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டுருந்துருப்பாங்க. அந்த கேஸ் வந்து இந்த சர்ச்சுக்காரங்களுக்கு தான் பாசிட்டிவாக வந்துச்சு. அதனால் அந்த காலேஜ் இடிக்க வேண்டிய வந்துச்சு. ஆனால் இதை பற்றியெல்லாம் ஷுகாவுக்கு தெரியாது. அதனாலேயே ஜானோட ஸ்டடீஸ் பாதியிலே நின்று போச்சு. அவங்க படித்த அந்த காலேஜை இடிச்சிட்டாங்க. இடித்து அதை வந்து ஒரு செமெட்ரி ஆக்கிட்டாங்க. ஜானும் அதுக்கப்புறம் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு தெரியல. இருந்த காசில் அவன் ஒரு வீடை வாங்கினான். சரி, இதுக்கு மேலேயாச்சும் ஷுகா கூட ஒன்றா வாழலான்னு நினச்சிதான் அவன் அன்றைக்கி ஷுகாவை பார்க்க ஒரு நைட் அவன் பைக்கில் போயிட்டு இருந்திருப்பான். சடனாக ஒரு கார் அவன் பைக்கை இடிச்சிருக்கும். அப்படி அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் ஜான் இறந்துருந்துருப்பான். ஷுகாவும் மெதுவாக அந்த செமெட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். சுற்றி சுற்றி பார்க்குறான். தூரத்தில் ஒரு கல்லறைக்கிட்ட ஒரு கால் தெரியுது. ஷுகாவும் பயந்து பயந்து அந்த கல்லறைக்கிட்ட தான் போகிறான். போய் பார்த்தா ஷுகாவுக்கு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, இந்த கல்லறை மேலே ஜானோட ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கு. கீழே ஜான் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு பேரும் போட்டிருக்கு. ஷுகாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே அந்த கல்லறைக்கு பின்னாடி தான் அந்த கால் தெரியுது. ஷுகாவும் மெதுவாக போய் பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஆனால் ஜிமினோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ரொம்ப தாடி முடி ரொம்ப அழுக்காக இருக்கு அவன் மேலெல்லாம். ஷுகாவுக்கு நான் பார்த்துட்டு தாங்க முடியல. ஏய் ஜிமின், ஜிமினிங்க பாருடா. ஏய் எங்கடா இருந்து இவ்வளோ நாள் பாரு. யாரு நீங்கள்? ஏய் என்ன தெரியலையாடா, நான் தாண்டா ஷுகா வந்திருக்கேன். என்ன பாரு ஜிமின். ஆனால் ஜிமினுக்கு அது யாருன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஆயிட்டான் ஜிமின். டக்குன்னு ஷுகா ஜிமினை தூக்கிட்டு அங்கேருந்து போக பார்க்கும்போது அங்கே ஷுகாவுக்கு ஜானோட உருவம் தெரியுது. ஜான், ஷுகா இப்போ உனக்கு ஹாப்பியா? அவன் வேற எங்கேயும் இல்லை, என் கூட தான் இருந்தான் இந்த 2 வருஷம். அதுவும் இங்கே. என்ன ஜான் சொல்கிற? ஆமாம், நானும் அவனை கொண்டுலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவனை காணும்னு தெரிஞ்சதுலேருந்து நீ எவ்வளோ துடிச்சு போனேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஷுகா. இந்த 2 வருஷம் நீ எவ்வளோ பெற்றிருப்ப அது உனக்காக. என்னால் தாங்க முடியலடா நீ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. அதான் எனக்காவது ஒரு நாள் நீயே தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நானும் விட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாள் போகும்போதும் நீ ரொம்ப வீக்காக தான் ஆகிட்டுருக்க. விட்டா நீயே செத்துருவ. என்னால் தாங்கிக்க முடியாது ஷுகா. அதனால தான் கூடவே வந்து சொன்னேன். ஆனால் ஒன்று ஷுகா, நீ வேணா ஷெமின் கூட ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் லைஃப்பில் எனக்கு கில்ட்டாகவே தான் இருக்கும். நான் எப்படி இறந்தேன்னு நீ நினைக்கிறேன்? அன்றைக்கி நைட்டு அவ்வளோ ஆசாசையாக அந்த வீடை வாங்கிட்டு உன்னை பார்க்கலான்னு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கார் வந்து நான் வந்த பைக்கை இடிச்சிருச்சு. நானும் தெரிச்சு போய் விழுந்தேன். தலையில் பள்ளமான அடி. அப்போ தான் அந்த காருக்குள்ளே இருந்தாலும் நான் பார்த்தேன். அது வேறு யாரும் இல்லை ஷுகா, அது நீ தான். ஆனால் நீ அன்றைக்கி ஸ்டேபிளாக இல்லை, ரொம்ப போதையில் இருந்த, குடிச்சிருந்த. ஆனால் அன்றைக்கி நீ நினச்சிருந்தா என்னை காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் நீ அதை பண்ணலை, அங்கிறது போயிட்ட. அப்படி தாண்டா நான் இறந்தேன், தெரியுமா உனக்கு? ஜான், என்னடா சொல்கிற? நான் உன்னை கொண்டுட்டேனா? அப்போ அந்த வீடு? ஆமாம் ஷுகா, அது என் வீடு தான். நான் தான் நம்மளுக்காக அந்த வீடை வாங்கினேன். ஆனால் அதை சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீ ஏன் என்னை கொண்டுட்டல? ஜானுங்க பாரு, அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை ஜான்.
சத்தியமாக சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லைடா. நான் நான் அன்றைக்கி ஸ்டேபிளாக இல்லைடா. இருந்திருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டேன்டா. என்னை மன்னிச்சு வச்சோன்னு. இங்கே பாரு சுகா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உனக்கு ஜிம்மன் தானே முக்கியம். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து மறைஞ்சிடறான். சுகாவால் தாங்க முடியல. அவன் அந்த செமெட்ரியிலேயே ஜிம்மனை ஹக் பண்ணி ரொம்ப அழுகிறான். அப்படி தாண்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சுகாவும் ஜிம்மனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். போய் அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் ஜிம்மனுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் சுகா, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஸோ அதனாலேயே கூட நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஜிம்மனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. மேபி ஃப்யூச்சர்லாம் ஞாபகம் வரலாம். நம்மளால சொல்ல முடியாது. மேபி வராமல் கூட போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஜிமின் பிறந்த குழந்த மாதிரி. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் யார், அவர் பேர் என்ன, எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்த்துப்போமோ அது மாதிரி தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் அங்கேருந்து கிளம்புறாரு. சுகாவும் போய் ஜிமினை பார்க்குறான். ஜிமின்னா நல்லா தூங்கிட்டுருக்கான். டே ஜிமின், என்னடா பண்ண நான்? ஏன் லைஃப்பில் மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் லவ் பண்ண பையன்டா ஜான். ஆனால் அவன் எனக்கு கிடைக்கல. அவன் செத்துட்டான். ஆனால் அவன் சாகிறதுக்கு காரணமாக கூட நான் தாண்டா இருந்திருக்கேன். எனக்கு அது தெளிவாக பேசல. ஆனால் அதுக்கப்புறம் தானே நீ என் லைஃப்பில் வந்த. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன். என்ன எங்கள் அப்பா அம்மாவை விட ஒரு படி மேலேயே நீ நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னை லவ் பண்ண பார்த்துக்கு உனக்கு இந்த நிலைமை வந்துடுச்சுல்ல. எனக்கு இப்போ நீ மட்டும்தாண்டா இருக்க. என்னை விட்டு போயிடாத ஜிமன். உனக்கு என்ன தெரியாட்டி கூட பரவாயில்ல, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டா. என் கூடவே இரு ஜிமன் அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட கையை பிடிச்சி சுகா ரொம்ப அழுகிறான். ஆனால் ஜிம்மனுக்கு இது எதுவுமே தெரியல. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்படி தான் டேஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜிம்மனும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டான். இப்போ சுகா கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜிம்மனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் புதுசாக ஒருத்தர்கிட்ட பழகிற மாதிரி தான் ஜிம்மன் சுகாட்ட பழகிட்டுருக்கான். ஆனால் ஜிம்மனுக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சி போகுது. ஜிம்மன் மறுபடியும் அவனுக்கே தெரியாமல் சுகாவை லவ் பண்ணுறான். சுகாட்டே எதை சொல்கிறான். அவங்க பழைய மாதிரி ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா ஜிம்மனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன தான் இவங்க ஹாப்பியாக இருந்தாலும் சுகா மனசுக்குள்ளே ஜான் அவனால் தான் இறந்தான் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே டார்மிஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கடா. ஃபஸ்ட் டைம் ஹொரராக ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஹொரராக இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.